கபிஹி. விருஷா கபிஹி அப்படின்னு பேர் கொடுக்குறார். விருஷா கபிஹி அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க கபி அப்படின்ற அர்த்தம், கபி அப்படின்னா வராகம் அப்படின்னு அர்த்தம். விருஷ அப்படின்னா தர்மத்தை காக்கக்கூடிய வராகம் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக கபி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, குரங்குன்னு சொல்லி சொல்றது உண்டு இல்லையா. ஆனால் கபின்ற வார்த்தைக்கு வராகம் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கான். ஸோ அதனால தர்மஸ்வரூபமான வராகம் அப்படின்னு பேர் கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி என்ன நாமத்தை சொன்னாரு, அச்சுதன் சொல்லி சொன்னார். இங்க பேர் என்ன சொல்றாரு, தர்மஸ்வரூபமாகிய வராகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். கனெக்ஷனே இல்லையே. ஏன்னா நாமத்தில் என்ன இருக்கணும், கனெக்ஷன் இருக்கணும். ஒரு நாமத்துக்கு அடுத்த நாமத்துக்கு என்ன இருக்கணும், கனெக்ஷன் பார்த்துட்டே போகணும். கனெக்ஷன் எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. பகவத்கீதை அப்படின்னு எடுத்துட்டாலுமே கூட என்ன இருக்கு, அதுல கனெக்ஷன் இருக்கணும் இல்லையா. அது உரையாடல் தானே, அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பேசிக்கிட்டாங்க. ஸோ உரையாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா கனெக்டடாக இருக்கும். ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும், ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும், ஒரு தொடருக்கும் அடுத்த தொடருக்கும் எப்படி இருக்கணும், கனெக்ஷன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அச்சுதகன் பேசினவர் திடீர்னு ஏன் வந்து வராகத்தை பற்றி பேசுறார், யாருக்கா அது ஐடியா இருக்கா? வராகத்தை பற்றி ஏன் பேசணும் இங்க? சரணாகதம் பூமியை காப்பாத்துறார். ஓகே, இது வராகத்தை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு கிருஷ்ணர் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை எடுத்து சொல்றாரு. கபிர் வராக ஸ்ரேஷ்டச்ச தர்மச்ச விருஷ உச்சதே தஸ்மாத் விருஷா கபிம் பிராக கஷ்யபம் மாம் பிரஜாபதி. கஷ்யப் பிரஜாபதி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கஷ்யப்பர் இருந்தார். கஷ்யப்பருடைய மகன் பேர் என்னது, எந்த மனு, அவர் பேர் மனு, எந்த மனு? கஷ்யப்பருடைய மகன் மனு இருக்கு, பிறந்தார் இல்லையா. கஷ்யப்பருக்கு பிறந்த மகன் ஸ்வயம்புவ மனு இல்லையா. ஸ்வயம்புவ மனுவும் சதரூபை அப்படின்னு 2 பேர் தோன்றுறாங்க இல்லையா. அந்த அந்த ஸ்வயம்புவ மனு சதரூபை 2 பேரும் தோன்றிய பிறகு அவங்க கேட்குறாங்களாம், நாங்கள் பிரஜைகளை உற்பத்தி பண்ணுறோம், ஆனால் எங்கே வைக்கிறது, அவங்கள வீடு வேணும் இல்லையா, குழந்தைகளை உற்பத்தி பண்ணால் வீடு வேணும் இல்லை, எங்கே வைக்கிறது? ஸோ கேட்கும் பொழுது அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இந்த பூமியை இடர்ந்து எடுத்து கொடுக்குறார். யாரு, வராக பெருமான் வந்து என்ன பண்ணுறார், இந்த பூமியை காப்பாற்றி கொடுக்குறார். அதனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு கொடுக்கிறார், அவர்கள் பாப புண்ணியத்தை துளைத்து மோட்சம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால அவனுக்கு பேர் தர்மத்தை காக்கக்கூடிய வராகம் அப்படின்னு பேர் கொடுக்கிறார். இது எக்ஸ்டர்னல் மீனிங். ஆனால் இதில் இன்னொரு அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, சாஸ்திரங்களில் பொதுவாக சரம ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு. சரம ஸ்லோகம் அப்படின்னா எசன்ஸ். 3 சரம ஸ்லோகங்கள் இருக்கு. பகவத்கீதையில் எசன்ஸான ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னது, கடைசி ஸ்லோகம் என்னது, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. இது பகவத்கீதையோட சரம ஸ்லோகம். இதே போல ராமாயணத்தோட சரம ஸ்லோகம் இருக்கு. நான் இப்போ சொன்னேன், சக்ரதேவ பிரபன்னாய தவா அஸ்மீதி யாஜதே அபயம் சர்வபூதேபிய ததாமி ஏதத் விரதம் மம. இது ராமாயணத்தோட சரம ஸ்லோகம். இதை காட்டிலும் அடுத்த ஒரு ஸ்லோகம் இருக்கா, இதுக்கு பேர் தான் வராக சரம ஸ்லோகம் அப்படின்னு சொல்றது உண்டு. வராக புராணத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஸ்லோகம் இது. இது 3வது சரம ஸ்லோகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் இது சொல்றாரு, சிதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோ நராக தாது சம்ய ஸ்திதஸ்தே ஸ்மார்த்த விஸ்வாரூபம் சே மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்டப்பாஷாண சம்மிதோ அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம். இது வராக புராணத்தோட சரம ஸ்லோகம். வராகம்னா இங்கே பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ வராகத்தை பற்றி பேசுகிறார் இல்லையா. ஸோ பீஷ்மதேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவருக்கு அந்த வராக சரம ஸ்லோகம் ஞாபகம் வருது. அதனால் என்ன பண்ணுறாரு, இங்கே வராகத்தை பற்றி பேசுகிறார். முன்னாடி அர்த்தம் என்ன, முன்னாடி வார்த்தை என்ன பண்ணோம், அச்சுதன் சொல்லி சொன்னோம். பகவான் தன்னுடைய பக்தனை தவற விடுவதே கிடையாது அப்படின்னு பேர் சொன்னோம். இப்போ யாருடைய பேர் எடுத்து சொல்றாரு, வராகத்தை பற்றி பேச சொல்றார். ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தெரிஞ்சால் உங்களுக்கு புரியும். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் சொல்றார், நீ என்கிட்ட சரணாகதி பண்ணு, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ராம அவதாரத்தில் நீ சரணாகதி பண்ணனாவது சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். உன்னை வந்து சரணாகதி பண்ணிட்டேன்னு சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி சொல்றார். இது ரெண்டுமே இல்லாத ஒருத்தனை எப்படி காப்பாத்துறது அப்படின்னா, ஒருவன் இறக்கும் தருவாயில் கிடக்கிறான், சாக கிடக்கிறான். சாக கிடக்கும் போது அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு இங்க சொல்றாரு, காஷ்டப்பாஷான சம்மிதோ, ஒரு கட்டை மாதிரி கிடக்கிறான். நிறைய பேர் இறக்கும் பொழுது என்ன ஆயிரும், அவங்களுடைய புத்தி
வேலை செய்யாது, உணர்வு வேலை செய்யாது, அப்படியே கிடக்குறான், கட்ட மாதிரி படுத்துட்டு இருக்கான். இல்ல ஜடம் மாதிரி படுத்துட்டு, காஷ்ட பாஷானன்னு சொல்லி சொல்ற, பாஷானா ஒரு கயிறு மாதிரி படுத்துட்டு இருக்கான. அப்படி படுத்துட்டு இருக்கவன் என்ன பண்ண முடியாது, பகவானை நினைக்க முடியாது இல்லையா? ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்தா கலேவரம் எப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தி அத்திர அசங்ஷய. இறக்கும் தருவாயில் என்ன நினைச்சா என்ன அடைய முடியும் சொல்லி சொல்றார். இங்க இறக்கும் தருவாயில் என்ன பண்ண முடியல, பக்தனால நினைக்க முடியலையே. ஏன்னா இறக்கும் தருவாயில் அவனுக்கு நினைவே இல்லாம போயிடுச்சு. அப்ப பகவான் அவன் கை விட்டுருவாரா அப்படின்னா இங்கதான் சொல்றாரு அச்சுதன் எப்படி வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு. பகவான் பக்தனை எந்த சூழ்நிலையில பண்றது கிடையாது, கைவிடுவதே கிடையாது. என்ன சொல்றாரு இங்க, அகம் ஸ்மராமி மத் பக்தம். பக்தன் என்ன நினைக்க தேவையில்லை, நான் என்னுடைய பக்தனை நினைக்க ஆரம்பிக்கிறேன். நயாமி பரமாம் கதிம், நான் என்ன பண்றேன், வந்து அவனை தூக்கிட்டு போறேன்னு சொல்லி சொல்றேன். பக்தன் முடியாம படுத்துட்டு கிடக்குறான், அவனை நான் தூக்கிட்டு போறேன். ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் என்ன நினைச்சிருக்கானே, என்ன நினைச்சான் இல்லையா, இப்ப நான் அவன் நினைக்க வேண்டாமா, கொஞ்சம் கூட நன்றி இல்லையா? வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ண, உடம்பு நல்லா இருக்கும்போது அவன் என்னையே நினைச்சிட்டு இருந்தான். இப்போ உடம்பு முடியாம கிடக்குறான், அவனை நான் நினைக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பகவான் சொல்றாரா. அதனாலதான் இங்க சொல்றாரு தர்மம் தெரிந்த வராகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். எவனொருவன் தன்னுடைய பக்தனை வீழ்ச்சியடை விடுவதில்லையோ அப்படிப்பட்ட தர்மம் தெரிந்த வராகம் அப்படின்றதுனால இங்க சொல்றாரு. என்ன பேர் சொன்னாரு, விருஷா கபிஹி அப்படின்ட்டு 102